பாருங்க, ஆண்டவர் சொன்னது போல ஒரு காரியத்தை கடைபிடித்துட்டு மற்றொரு காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். சத்துரு என்ன பண்றானா, நம்மள ஒரு காரியத்தை கடைபிடிச்சா நம்ம மனசுக்குள்ள சமாதானத்தை கொடுத்துறோம். இது போதும், இது கவனிங்க. வசனத்தை படிக்க விடுகிற சத்துரு அதை கடைபிடிக்க உங்களை என்ன பண்றதில்ல. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை என்ன பண்ணிக்க விட்டுருவோம். சிலரை மணிக்கணக்கில் படி, மணிக்கணக்கில் தியானி, ஆனா அதன்படி நீ என்ன பண்ணிடாத. சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய மகளும் தியானமாயிருந்து பாக்கியம். அவைகளின்படி நடக்கிற மனுஷன் யாரு? அப்ப சத்துரு என்ன பண்றானா, படிக்க விடுற உங்களை அதன்படி கடைபிடிக்க என்ன பண்ண மாட்டான். இங்கதான் அந்த ஐக்கியம் உடைந்து போகிறது. ஹலோ, தேவனிடத்தில் இருக்கிற உறவு, தட் ஃபெலோஷிப் இங்கதான் உடைஞ்சு போகுது. எப்ப வசனத்தை படிக்கிறதுல மாத்திரம் சத்துரு என்ன முடக்கி போட்டுரும். அல்லேலூயா. வசனத்தை நீங்க தெளிவாய் கவனித்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா.